தமிழ்நாடு காவல்துறை சட்டம் ஒழுங்கு பேணி காப்பதில் சிறப்பு செயல்பட்டு வருகிறது. அதற்கு வலு சேர்க்கும் வகையில் காவலர்களுக்கான சொந்த இல்லம், காவலர் குடியிருப்புகள், காவல் நிலையம், தீயணைப்பு நிலையம், புதிய கட்டிடம் உள்ளிட்ட பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் காவல் ஆணையர் அலுவலகம் உட்பட்டு 56 கோடியே 26,70,000 ரூபாய், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை கட்டங்களை ரூபாய் 18.77 கோடி, தடய அறிவியல் துறை DNA லேப் ரூபாய் 3.75 கோடி செலவில் கட்டங்களை காவல்துறை சார்பில் 56 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட கட்டடங்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து திறந்து வைக்கப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள் என்ன? காவல்துறையின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த தமிழ்நாடு அரசானது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி இன்றைய தினம் தலைமைச் செயலகத்திலிருந்து காவல்துறையின் பல்வேறு முடிவுற்ற திட்டப் பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். அதாவது காவல்துறை சார்பில் 56 கோடியே 26 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 169 காவலர் குடியிருப்புகள், 2 காவல் நிலையங்கள், 2 காவல்துறை கட்டிடங்கள், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் 18 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள தீயணைப்பு மீட்பு பணிகளுக்கான 10 குடியிருப்புகள் மற்றும் 7 தீயணைப்பு மீட்பு பணி நிலையங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் திறந்து வைத்துள்ளார். மேலும் தடய அறிவியல் துறை சார்பில் 3 கோடியே 75 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள தடய அறிவியல் மரபணு ஆய்வகத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.